வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. என்ன வீடியோ கிளம்பான பார்க்க போனோம்னா, இந்த வருஷத்தில் மொதல் நாள் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கான் பிஸ்ட்ராப் வச்சு. நம்ம இன்றைக்கி பிஸ்ட்ராப் வச்சு மீன் பிடிக்க போகிறோம். வாங்க நண்பர்களே போகலாம். இந்த இதில் இந்த குவாரி தான் வைக்க போகிறான். மறுபடியும் இந்த குவாரியில் வச்சு மீன் நல்லா மாட்டிருந்துச்சு. நம்ம மீன் அன்றைக்கி வந்து 1/2 கிலோ மாட்டிருந்துச்சு மீன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தெரியும், மறக்காமல் பாருங்கள். இல்லை நான் ஐக்காலில் தர்றேன். இதே மலை, எங்கள் ஊர் மலை. வாங்க பிஸ்டாப்பு. இப்படி மேட்டில் ஏறிண்டுக்கா, இங்கிட்டு மேட்டில் ஏறிண்டுக்கா. அப்போ நல்லா தெரியும். மேட்டில் இருந்து கலக்கு நான் அப்படி நின்று எடுக்கிறேன். இப்போ இங்கிட்டு நல்லா வீடியோ நல்லா தெரியுது. அங்கிட்டு பிஸ்டா போடலாம் பார்த்தேன். அங்கிட்டு வந்து போட முடியல, பிளேஸை மாற்றிட்டோம். அன்றைக்கி இதே பிளேஸுக்கு தான் வந்தோம். என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? டொயின் கட்ட வேணாமா? டொயின் அந்த இது, அந்த அதில் ஒரு குத்து மாதிரி இருக்கும், முத்து மாதிரி. அதில் உருவாஞ்சிருப்பு மாதிரி போடு. பற்றி அன்னைக்கு பெருமீன் பட்டா அத்துக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, பெருமீன் பட்டா அத்துக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கா பெரிய இதை கொண்டாந்துருக்கேன். என்னென்ன கொண்டாந்துருக்க ஃபஸ்ட்டு? இப்போ இது சொல்கிறா, சப்ஸ்கிரைப் சொல்கிறது இல்லை. அதெல்லாம் சத்தமாவு தவிடு 3 தான் கொண்டாந்துருக்கான். அதை வச்சு மாட்டினா அன்றைக்கி மீன் நல்லா மாட்டுச்சு. அதை எதிர்பார்த்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கான். நல்லா பெசருங்க. இப்படியே போனீங்கன்னா இதுக்கு ஒரு மலை இருக்குது. இந்த மலைக்கு நீங்கள் போய் கமெண்ட் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த மலையில் ஏறி நாங்கள் வீடியோ கன்ஃபார்மாக எடுத்து அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மலையில் நிறைய ஆபத்தான குகைகள் நிறையா இருக்குது. இந்த மலையில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நாங்கள் இங்கே போய் வீடியோ எடுத்து உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுவோம். என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறீங்க? சோறு ஈரம்ல, ஈரப்பசர் இல்லையா? சோறு ஈரப்பசர். சரி சரி, இது நல்லா இருக்கும்ல. நல்ல ஐடியா தான். நல்ல ஐடியா, யோசனை வேணும். போட்டாச்சு. இன்னும் வந்து நிறையா போடுற, போடா நிறையா போடு, அப்போ தான் நல்லா வரும் வாடகைக்கு. இன்னும் 2 உருண்டை போடு. அப்போ போடணும்ல. அப்புறம் படட்டும், அப்புறம் போட்டுக்குருவான். ஸ்டாப் கொண்டே போட ப்ராப்ளை. உங்களை விடுவோமா? நீ என்னடா அது? ஆனால் ஒன்று, எங்கள் ஆள் பிஸ்டாப் நல்லா அருமையாக போடுறாப்புல. இவர் தான் பிஸ்டாப் போடலாம் கொண்டா கூட்டிகிட்டு போனோம். அங்கே யார் இன்னும் தண்ணிக்குள்ள இறங்கி போடுறா. தண்ணிக்குள்ள இறங்கி ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஆழத்தை தூக்கி போட. அப்படி கட்டி காட்ட அந்த காலை சும்மா போட்டு. அந்த அளவுக்கு பெருமையெல்லாம் மாட்டாது நம்ம யோகத்துக்கு. என்ன கல்லை எடுத்துகிட்டு போகிற நம்பிக்கை இருக்காது உனக்கு? நல்லா பண்ணுறீங்க. கல்லை இழுக்கேன். இப்போ விரா மீன் வந்து கல் எடுத்துகிட்டு போயிருமாங்க. சொல்லு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். அவங்க 2 மணி நேரம் கழித்து வந்து பார்ப்போம் எவ்வளோ மீன் மாட்டிருக்குதுன்னு. ஆமாம், அன்றைக்கி நல்லா நம்ம யோகத்துக்கு அன்றைக்கி நல்லா மீன் மாட்டிச்சு இதே இடத்துல. அதே இடத்துல இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். இவ்வளவும் நம்பிக்கை தான். ஆம்பர்களை போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். அவ்வளோ மக்களை பிஸ்ட்ராப் வச்சு 2 வாரம் ஆச்சு. இன்றைக்கி எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு தெரில. வாங்க மக்களை போய் பார்ப்போம் எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு. ஆமாம், இந்த நேரம் வாங்கி போய் பார்ப்போம். முன்னாடி போகிறாப்புல போட்டும் பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஆரம்பத்துலேயே வாய் வைக்கிறேன் மீன் மாட்டிருக்குமான்னு. அன்னைக்கு மீன் நல்லா மாட்டுச்சு. ஆமாம், நீங்கள் யோகத்துக்கு மீன் மாட்டுச்சுன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். மீன் மாட்டினா மெதுவாக போடாடி, முள்ளு இல்லை எனக்கு வேறு அடி. செருப்பு போட்டிருக்குன்னு அப்படி வேமா போகிறேன். நம்ம ஒரு பழக்கம் வச்சுருக்கா? ஏய் அங்கிட்டு நின்றுடு. அப்படி இங்கிட்டு இப்போ இங்கிட்டு பார்த்தா அப்போ தான் தெரியும் நல்லா. நீ எடுக்கிற பெஸ்ட்டாக எடுக்கிற நல்லா தெரியும்.
என்ன மீன் மாட்டியிருக்கா? மாட்டியிருக்குதா? நீ காமிடா. சிலேப்பில் மாட்டியிருக்குது. சிலேப்பில் மாட்டிருக்கு மக்களே. சரி மீனை நீந்தி எடுக்கிற நாயங்க கையில் கெண்டை குஞ்சு மாட்டிருக்குதுடா. கெண்டை குஞ்சு மாட்டிருக்கு, சிலேப்பு மாட்டிருக்கு. என்ன அதுக்கு மாட்டுன்னு தெரில. அப்போ தான் மீன் சிலேப்பு உசுரோடு இருக்கலாம். வந்ததுக்கு யோகம் மக்களே. மீன் எடுத்துகிட்டு இல்லைன்னு வெள்ளை பயிர் தரலையா? வெள்ளை பயிர் தந்தால் நல்லா மீன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு காமிக்கலாம். ஆமாம் அந்த பயிர் எடு. யார் மக்கள் நல்லா நம்ம இன்றைக்கி யோகம். ஆனான்றது மீன் சாப்பிடக்கூடாதே. இல்லைன்னா அந்த மீனை போய் நம்ம வந்து சமைச்சு ஒரு பொரியல் பிஸ் பொரியல் போட்டுடலாம் இன்றைக்கி. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்பீங்க. கோயிலுக்கு போகிறனால சாப்பிடக்கூடாது. கோயிலுக்கு போகிறனால சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா சாப்பிட்றலாம். இல்லைன்னா போய் பொரியல் போட்டுடலாம். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக அது மாதிரி மீன் பிடிச்சி பொரியல் போட்டு சாப்பிட்றோம். என்ன கண்டிப்பாக பொரியல் போட்டு சாப்பிட்றோம்ல. கெண்டை கொஞ்சம்லாம் இப்படி கெண்டை கொஞ்சம்லாம் விழுந்துருக்காரு. எல்லாத்தையும் எடுத்த பயிலோடு. ஆனால் எவ்வளோ மீன் இப்போ வெள்ளை பயிர் தான் நல்லா தெரியும் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு. வெள்ளை பயிர் இல்லை வீட்டில். சரி மக்களே, மீன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கடைசியாக காமிக்கிற மக்களே எவ்வளோ மீன் பட்டிருக்கேண்ணா. மக்களே மொதாட்டை போட்டால் மீன் நல்லா மாட்டிருந்துச்சு. அதை மறுபடியும் ரெண்டாவது ஆட்டை போட போகிறாரு மீன். சரி மீன் போட வந்துட்டு ஃபிஸ்டாக போட போகிறாரு. டங்கு சிரிப்பாகுது ரொம்ப. அப்போ போட்ட இடத்துலையும் போட்டிருக்கு ஆழத்தில். சரி வந்துடும் வா. அப்படியே வா, தொகையை மட்டும் மேலே எடுத்து போட்டுவிடு. இன்னமும் ஒரு நம்பிக்கை இருக்காங்க. இப்போ மாட்டினதான் பாத்தியால எந்த மீன் மாட்டிருக்குன்னு. அது மீனை காமிங்கட்டு. இது இந்த தலையில் கொட்டி விடுக்கா. எங்கண்ணே இந்த பள்ளத்தில் கொட்டி விடு. எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு காமிப்பான் வீடியோவில். பையில் தெரியாதுல எத்தனை மீன் மாட்டிருக்கு சார். இப்போ ரெண்டாயிரம் மாட்டிருந்துச்சுன்னா இதில் சும்மா நான் கொட்டி அப்புறம் எடுத்து வச்சுக்குவோம் பள்ளத்தில். பழத்தை கொட்டுவோமா? ஆமாண்ணா கொட்டி விடு. எவ்வளோ சிலேபி மாட்டிருக்கேன் ஏழு மக்களே. எத்தனை சிலேபி? 6 சிலேபி மாட்டிருக்குது. 6-7 சிலேபி. அங்கே ஒரு குஞ்சு இருக்குது பைக்கில். அந்த ஒரு சின்ன குஞ்சாக இருக்குது. ஆமாம், ஒரு 7 சிலேபி மாட்டிருக்கு மக்களே. 10 மணி நேரம் வச்சதுக்கு தீனி நல்லா திணிக்க. நல்லா வவுறு முட்டை திணிக்குதுடா. நம்ம போட்ட சோறு தவிடு வரைக்கும் நல்லா வரும்ல. தண்ணியை ஊற்றி வச்சுட்டு வந்தோன்னே செத்து போயிடாம அந்த ஒரு கொட்டாச்சியில் வந்து ஊற்றிக்க கழிச்சு பார்ப்போம். ஆமாம் டைமில் மணி 4 மணி ஆச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் போட்டு பார்த்துட்டு 4:30க்கெலாம் வீட்டுக்கு கிளம்பணும். ஏன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்கான். நம்ம போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ரிட்டன் வருவோம் மக்களே. ஆச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. வாங்க பார்த்துட்டு போவோம் நண்பர்கள். வாங்க. அந்த ஆளு தர்றாங்க தெரியுது. அப்படியே அப்படி கீழே கீழே வந்துருக்கேன். பாக்கெட் சாப்பிட்றா. தண்ணிக்கு போட்டு விழுக வச்சுக்கிறாரா. என்ன எத்தனை சிலேபி வந்துருக்கு? 4 சிலேபி வந்துருக்கு. ஒரு பெரும் சிலேபி அது. 4 சிலேபி வந்துருக்கு. சரி எடுத்து பைக்கில் போட்டு கடைசி எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு காமிக்கிற மக்களே. ஒரே பெஸ்ட்டாக போட்ட மக்களே எவ்வளோ மீன் பட்டிருக்குன்னு பாருங்கள். நான் வந்தது லேட்டாக வந்தான் பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து மீன் வந்து கம்மியாக விழுந்துச்சு. 2ஆவது டைம் பிஸ்டாப்பில் இவ்வளோ மீன் விழுந்துச்சு. 2ஆவது டைம் வந்து மீன் கூட விழுந்துருக்கு பார்த்தா தெரியுங்க. இப்போது ஒரு 5 மீன் நம்ம விழுந்துச்சு. ஆமாம் இதை கொண்டு இன்றைக்கி போய் பொரியல் செஞ்சு சாப்பிட்றோம். அப்படி அவர் ஏண்டா 2 4 6 8 10 சிலேபி. 10 சிலேபி கொஞ்சம் பெருஞ்சிலே படம் கண்டப்படுது விழுந்துருக்கு. 10 சிலேபி மொதாட்டம் 5 சிலேபி 2ஆவது ஒரு 4 சிலேபி நம்ம விழுந்துச்சு.
அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் மக்களே. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் வீடியோ சந்திப்போம். பாய் மக்களே. பாய் மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.